செய்ய ஒரு இதை அந்த ஒரு நிலையில நான் திருக்காப்பிட்டு கொண்டார்கள். திருக்காப்பிட்டு கொள்ளும் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் நான் இளையன் உங்களுடைய பொற்கமல பாகத்திலே அதை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். என்னன்னாக்க, அந்த சித்தி வளாகத்தில் திருக்காப்பிட்டு கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்து அவர் அப்படி சொல்லலை. தாளை வந்து நீங்க வெளியே இருந்து சாத்திக்கிங்க அப்படின்னு தான் சொன்னார். வெளியே உள்ள போய் சாத்திக்கல, காப்ப போடல. அது திருக்காப்பிட்டு கொண்டதுனாக்க தன்னை மறைத்து கொண்டதுதான் அந்த வாசகம் அப்படி இருக்குது. அதனால வந்து அந்த புறத்தில் இருக்கிற அந்த தொழுவூர் வேலாயுதம், கல்பட்டையா, இந்த மாதிரி போன்றவர்களை வந்து நீங்க வந்து நான் வந்து உள்ள இருக்கிற அந்த பலகை ஒன்று இருந்துச்சு, நீண்ட பலகை ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து ஒரு வெள்ளை துணி, அதெல்லாம் வந்து பின்னாடி அந்த வெள்ளை துணியானது அந்த பலகை. அந்த பலகை வந்து நீட்ட பலகை. அந்த நீட்ட பலகையில் வடக்க பார்த்து அவர் வந்து அதை உள்ளே போய் அதை இது பண்ணிக்கிட்டாரு. அதை எல்லாருமே அன்பர்கள்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் வந்து அதை உள்ளே நான் போயிடுவேன், நீங்கள் வந்து அதை வெளியே சாத்திக்கிங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அது சொன்னார் வெளியே, இவங்க அதை செய்யலை. 30ஆம் தேதி 30/1 அன்னைக்கு அந்த மாதிரி சொல்லி அங்கே உள்ளே போனவர். அதுக்கப்புறம் வந்து 31, 32 இந்த மாதிரிலாம் வந்துச்சு. அது வந்து இவங்க ஒரு 4 நாளைக்கு என்ன செஞ்சாங்க, வள்ளலார் சொல்லியிருக்காரு, நம்ம அதை கேட்குறதா அப்படின்னு சொல்லி வெளில எட்டி பார்க்குறோம். இப்படியே எட்டி பார்த்த உடனே அவருடைய உருவமானது கற்பூர மனம் கொண்ட அந்த கற்பூர மலையாக இருக்குது. அதாவது கற்பூரம் மணக்கின்றது என் உடம்பு முழுதும் வள்ளலார் பார்த்தார். அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட வள்ளல் பெருமான் கலக்கின்ற பொழுது அவருடைய உடம்புல இருக்கிற அந்த கற்பூர மனம் கூட இவருக்கு வந்துருச்சான். அப்படி இயற்கையிலேயே அந்த கற்பூர மனம் இருக்கும், அது வள்ளலாருக்கு இருந்துச்சு. அதனால வந்து அந்த கற்பூர மலையாகவே அவர் அமர்ந்த கோலத்தை பார்த்துருக்காங்க. அப்புறம் போனாக்க அது ஷேஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம செய்கிறது அபராதம், தண்டனைக்குரியது. அதனால் வந்து நம்ம சாத்திக்கணும். இதுக்கு மேலே நம்ம பண்ணோம்னா நமக்கு அது சரிப்படாது. வள்ளலார் சொல்ற பிரகாரம் நம்ம நடந்துக்கலன்னு ஆயிரும். அப்படிங்கிற ஒரு முறையில் அந்த 4/2/1874 அந்த நாளில் வந்து சித்தி வளாக வரலாறுன்ட்டு அருட்செல்வரையா மூலமா அந்த ஊர் ஜனங்களே ஒரு நூல் போட்டிருக்காங்க. அந்த நூலில் இது வருது, இந்த ஆதாரங்கள் வருது. அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்து எழுதுறது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் திருக்காப்பிட்டு கொள்ளும்போது எப்படி என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்டாக அந்த சித்தி வளாக திருவரலாற்றில் அது அமைந்திருக்கின்றது. அதன்படி 4/2/1874 வெளியே இருந்து தாப்பா போட்டுவிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த இவர் விஏஓ வந்தார், அந்த இவர் தாசில்தார் வந்தார், கலெக்டர் வந்தார், இதெல்லாம் ஒரு நிலை. அதுக்கப்புறம் வந்து மே மாதத்தில் தான் வந்து அதை திறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கனாக்க, அது அடுத்த வருஷம் போய் பார்க்கும்போது அந்த பலகை இருந்துச்சு, அங்கே ஒரு வெள்ளை துணி மட்டும் இருந்துச்சு. அதை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து அந்த துணியை எல்லாம் இது பண்ணி அந்த பலகை இது பண்ணி அப்போ இருந்து அந்த திருவரையை வந்து சந்தன காப்பிட்டு அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தன காப்பு போடுவாங்க. போட்டு அந்த கதவு, அந்த ஜன்னல், இது ரெண்டையுமே தெரிந்து காமிப்பாங்க. கதவு வந்து கதவாக தான் இருக்கும். அது வந்து வள்ளலார் பாடியிருக்கார், 10 பாடல்கள் பாடியிருக்கார். திருக்கதவம் திறவாயோ, திரைகளை எல்லாம் தவிர்த்துட்டு 10 பாடல்கள், மிக அருமையான பாடல்கள். அதெல்லாம் என்னன்னாக்க, நம்ம வந்து இறை பெருமானை நம்ம பார்க்கின்ற பொழுது கதவு மூலம் திறக்கணுமே, அப்புறம் தானே தரிசனம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாரு, திரையெல்லாம் போட்டு விட்டார், 7 திரை வரைக்கும் போட்டார். அப்போ இவர் பாடுறாரு, திருக்கதவம் திறவாயோ, திருவரலாம் பெருஞ்சோதி காட்டாயோ, திரைகளெல்லாம் தவிர்த்தேன். அந்த 7 திரை நீ காத்தான நல்லா பார்க்கலாம் அப்படின்னு அந்த 10 பாடல்கள் வந்து திருக்கதவம் திறத்தல். அது வந்து வேற ஒன்றுமே இல்லைங்க. அந்த பாடல்கள்லாம் நீங்கள் பாடிங்கன்னா நமக்குள்ளே இருக்கின்ற அந்த நெற்றிக்கண் திறக்கும். நாம் யாருங்கிறதும், நம்முடைய உள்ளத்திலே அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருத்தர் தான் இருக்காரு அப்படிங்கிறதையும், நாமும் அதுவாக இருக்கின்றோம், மற்றவர்களும் அதுவாக இருக்கின்றார்கள், எல்லா உயிர்களும் அதுதான் அப்படிங்கிற தன்னையும் அறிந்து கொண்டு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிந்து கொண்டு நாம் அந்த திருக்கதவம் திறத்தல்ங்கிற பாடல்கள்லாம் அதை அமைச்சிருக்காரு. ரொம்ப நேரம் அதனால இந்த கதவங்கள்லாம் இதெல்லாம் வந்து யாருக்கும் உள்ளிருந்து செயல்படக்கூடிய சுத்த சன்மார்க்க உயிர் பணி. அந்த பணியை வந்து அவர் வந்து அகமிருந்தே செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த இது 4/2/1874 அதில் இருந்து 111 ஆண்டுகள் கழிச்சு நமது திண்டுக்கல் சாமி அவர்கள் அதே 4/2/1985 இருக்கு. இன்றைக்கு நீங்கள் போய் அந்த சித்தி வளாக மாளிகையிலே அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னாக்க கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டிலே சுவாமி சரவணானந்தா, அருட்செல்வர் அந்த இதெல்லாம் போட்டு பதிவுகள் போட்டு 4/2/1985 மறுசீரமைப்பு அமைச்சு
நமது திண்டுக்கல் சாமிகள் தான் வந்து திறந்திருக்கார். அவர் தன்னைத்தானே மறைத்து கொண்டார்கள். இவர் மறுபடியும் போய் அந்த 4/2/1985 அவர் அதை எல்லாத்துக்கும் அந்த இது கும்பாபிஷேகம் திறப்புலாவும் செய்து ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து அது உலக மக்களுக்கு அதை அறிவித்தார்கள். அப்படிப்பட்ட ஞானிகளுடைய ஒரு இதுதான் வந்து அந்த திண்டுக்கல்லிலே அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி அந்த மேட்டுக்குப்பம் சாதாரணமானதல்ல. அது வந்து எல்லாம் வல்ல சித்தர்கள், எல்லாம் செய்ய வல்ல சித்தர்களின் தலைமையகம். இப்போ நம்ம வந்து சென்னைக்கு போகிறோம், செயலகம் செக்ரட்டரியேட்லாம் இருக்குது. அந்த செக்ரட்டரியேட்லேயும் ஹெட் ஆஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலகம். அந்த தலைமைச் செயலகத்தில் தான் வந்து எல்லாமே அந்த நிர்வாகம்லாம் நடக்குது. அந்த மாதிரி எல்லாருடைய ஆன்மாக்களின் செயல்பாடுகளும் எல்லாம் வல்ல சித்தர்கள் அந்த இதை அடங்கிய அந்த தமிழ்ஞான சித்தர்களுடைய தலைமைச் செயலகமாக தான் அந்த சித்தி வளாகம் இருக்கின்றது. அங்கே இருந்து தான் எல்லா சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் நம்மளை போன்ற எல்லாருமே வந்து அந்த ஒரு அருளை அந்த தயவை பெற்றுக்கொண்டு வாழ்கின்றார்கள். இந்த முறையிலே இன்றைக்கு இந்த ஒரு சிறப்பினையெல்லாம் உங்களால் இவ்வளவு தூரம் வந்து பொறுமையாக இருந்து கேட்டுருக்கீங்க. ஏன்னா அதுக்காகவே நான் வந்து நிறைய நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். எனவே அவருடைய உள்ளமானது, ராமலிங்கம் உள்ளமானது, அந்த அவருடைய இது இந்த சத்தியஞான சபை இன்னும் செழிப்பான முறையில் அந்த சுத்த சன்மார்க்க கொள்கையை வள்ளலார் எப்படி அதை கடைபிடித்தார்களோ அந்த ஜீவகாரணி நெறி, ஜீவகாரணி ஒழுக்கம், அதே மாதிரி சபை நிர்வாகம், இதையெல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லி, அதே மாதிரி நீங்கள் அகல் வாரனா பண்ணுவீங்க, அதே மாதிரி சொற்பொழிவாளர்களே அப்பப்போ கூப்பிட்டு அந்த ஒரு நிலைகளையெல்லாம் தெளிவுபடுத்திட்டு நீங்கள் அந்த அருப்பெருஞ்சோதி வாழ்க்கையை தொடங்க வேண்டும். அவருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. அவ்வளவு